Hi friends, welcome to Fitness Freaks. நான் உங்க வீரா. Back workout சீரிஸ்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒர்க்அவுட் Landmine row. Landmine bar யூஸ் பண்ணி row எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒர்க்அவுட் பண்றதுனால நம்மளுடைய டோட்டல் பேக் மசிலும் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தும் டெவலப் ஆகும். இப்போ வந்து ஹோல்டிங் எப்படின்னு பார்க்கலாம். ஹோல்டிங்ல வந்து டூ டிஃபரன்ஸ் டைப்ஸ் இருக்கு. நீங்க வந்து உங்க ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹேண்ட் மேல இன்னொரு ஹேண்ட் வச்சு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன் பார்க்கலாம். ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வந்து உங்களோட லெக் ஷோல்டர் வித்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களோட ஹிப்பை மட்டும் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிட்டு இப்போ எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ஹரிசான்டலா வர அளவுக்கு பெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபிங்கர்ஸை இன்டர்லிங்க் பண்ணி லேண்ட்மைன் பாரை ஹோல்ட் பண்றேன். உங்களுடைய ஷோல்டர் வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெச்டா இருக்கணும். இப்போ வந்து உங்க பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டிங் பொசிஷன். இப்போ வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் பார்க்கலாம். லோடட் லேண்ட்மைன் ராடை வந்து கையில லிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஷோல்டர் வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெச்சா இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஃபோர்ஸ் வந்து புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ புல் பண்ணும்போது நம்ம எல்போ வந்து பாடியை ஒட்டி தான் போகணும். எவ்வளவு தூரம் புல் பண்ணணும்னா உன்னோட வெயிட்ஸ் வந்து அப்பர் செஸ்ட்ல டச் ஆகிற வரைக்கும். இப்போ புல் பண்ணி வைக்கும் போது 1 or 2 seconds ஸ்டாப் பண்ணணும். நம்மளோட ஷோல்டர் வெயிட்ஸ் வந்து ஃபுல்லி குவாஷ் ஆகும். இப்போ பிரீத்திங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். பிரீத்திங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து புல்லிங் ஃபோர்ஸ். ராடை புல் பண்ணும்போது பிரீத் அவுட் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன் பண்ணுங்க. ராடை புல் பண்ணும்போது பிரீத் அவுட், அகைன் ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன். இப்போ லேண்ட்மைன் ரோ ஒர்க் அவுட் பார்க்கலாம். டோட்டலா வந்து நம்ம 3 செட்ஸ் போட போறோம். ஒவ்வொரு செட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 10 to 15 ரெப்டேஷன்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்க்கு எப்படி வெயிட் சூஸ் பண்றதுன்னு சொல்றேன். எந்த வெயிட்ல உங்களால கம்ப்ளீட் 15 ரெப்டேஷன்ஸ் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாம கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டை வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எடுத்துங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் செட் போகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செட்ல வந்து 10 kg ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் செட்ல வந்து ஒரு 5 kg ஆட் பண்ணி 15 kgல 12 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் செட்க்கும் செகண்ட் செட்க்கும் உள்ள இன்டர்மீடியேட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 60 seconds. சேம் தேர்ட் செட்ல போகும்போது அகைன் ஒரு 5 kg ஆட் பண்ணி 20 kg வெயிட்ல 10 ரெப்டேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒர்க் அவுட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்ல வந்து நான் 15 kg ஆட் பண்ணியிருக்கேன். 15 ரெப்டேஷன்ஸ். ஓகேங்களா? என்னோட ஸ்டாண்டிங் வந்து ஷோல்டர் வித் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஹேண்டையும். சேம் ப்ரொசீஜர் தான். 15 repetitions. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ ஃபர்ஸ்ட் செட் 15 ரெப்டேஷன் போட்டிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் செட் ப்ரொசீஜரும் ஃபர்ஸ்ட் செட் எப்படி பண்ணுமோ அதே போல தான். இப்போ மேஜர் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணும்போது இப்போ ரைஸ் பண்ணுவாங்க. தென் பார்புல வந்து ஒரு வாட்டி ரெப்டேஷன்ஸ் போடும் போதும் கிரவுண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்காம பேக்கை பெண்டா வச்சு போடுவாங்க. இந்த ஃபால்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி போடுற மாதிரி இருந்தா இந்த ஒர்க் அவுட் லேண்ட்மைன் ரோவை நீங்க வந்து லைட் வெயிட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப எந்த ஒரு பெயினும் ஏற்படாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.